ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் காயத்ரிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு காடை கிரேவி தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 சில்லு தேங்காய் பீஸாக 3 சில்லு போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாங்க. செம்ம டேஸ்டான கமகமன் வாசம் தர ரெசிபிங்க. அதில் 3 தேங்காய், ஒரு அரை துண்டு இஞ்சிங்க, 3 சில்லு தேங்காய், அரை துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டுங்க, அதை போட்டுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. அதோட மிளகு வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் அது ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா அரைச்சிட்டாலே போதுங்க, பாதி டிஷ் முடிஞ்சிருங்க. 2 வரமிளகா காரத்துக்கு போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி 4 போட்டிருக்கேன். பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. அடுப்பில் இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரிஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை 1, கிராம்பு 1, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காங்க, கருவேப்பிலை ஒரு கை அள்ளி போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வெட்டி வச்சுக்கோங்க. அதையும் நல்லா ஸ்லைஸாக போட்டு வதக்கிக்கோங்க. சூப்பரான ரெசிபிங்க, செம்ம சைட் டிஷ்ஷுங்க. சிக்கனோட இது நல்லா டேஸ்ட்டான ஒரு ரெசிபிங்க. ஒரு கவுல் ஸ்மெல்லாம் இதில் வராதுங்க. சிக்கன் மாதிரி ஒரு ஸ்மெல்லாம் வராதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி வாங்கி பாருங்கள். ஒரே ஒரு தக்காளிங்க, அதையும் நல்லா வெட்டி போட்டுக்கிட்டேங்க. அதையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. நல்லா வதக்கி விடுங்க. அங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அந்த வெங்காயத்தோட தக்காளியும் போய் நல்லா வெந்துருச்சு. அடுப்பு அப்படியே சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேங்க ஃபுல்லாக. ஏன்னா வரமிளகா நான் 2 தான் போட்டேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாங்க. 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மிளகு வேறு சேர்க்க போகிறோம். மல்லித்தூள் கமகமன் வாசத்துக்காக மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளேவர் மட்டும் தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள் அது மட்டும் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி இந்த தேங்காய் பேஸ்ட்டு தாங்க அரைச்சி வச்சது செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ருசியாக இருந்துச்சு. நல்லா வதக்கிக்கோங்க. அப்படியே சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்மளோட அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கெட்டியாகவே நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அதையும் கலந்து விடுங்க. அதோட காடை நான் 3 காடை எடுத்திருக்கேங்க. 1 வெட்டி போட்டிருக்கேன். 2 நீங்கள் வெட்டி போட்டுக்கலாம். நான் முழுசாகவும் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 2 வெட்டி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா அந்த மசாலாவோட அந்த காடையை கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தேவைன்னு உங்களுக்கே உப்பு தெரியுங்க. நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை சொம்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா காடை சிக்கன் மாதிரி சீக்கிரம் பிஞ்செல்லாம் வந்துடாதுங்க. இது கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் 3/4 சொம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. நல்லா வேகும். கரையெல்லாம் கரையாதுங்க. சிக்கன் மாதிரி சீக்கிரம் வேகாது, கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு 3/4 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் அப்படி தாங்க ஊற்றுனேன். செம்மையாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட பிய கூட இல்லைங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதக்கி விட்டு 3/4 சொம்பு தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. கிரேவி டைப்புக்கு வேணுமா நீங்கள் வச்சுக்கலாம். இன்னும் ரோஸ்ட்டாக வேணுமா நீங்கள் சிம்லேயே வச்சு எண்ணெய் ஊற்றிங்கன்னா ரோஸ்ட் ஆயிடும். எனக்கு கொஞ்சம் கிரேவி தேவைப்பட்டனால நான் இந்த மாதிரி கிரேவி டைப்புலேயே வச்சுக்கிட்டேன். நல்லா வெந்துருச்சுங்க. அமுக்கி பார்த்தா பிஞ்சு வருங்க. நல்லா வெந்துருச்சு. நம்ம தண்ணி நல்லா ஆட் பண்ணியிருக்கோம் 3/4 சொம்பு. அதனால நல்லா வந்துச்சுங்க. கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்கும். காடை கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். மிளகுத்தூளுங்க, மிளகு ஜீரகமும் கலந்து நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிட்டேன். ஒரு கை கொத்தமல்லியை தூவி விட்டோன்னா அப்படியே கமகமான வாசமாக செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வேறு ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.